அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை பெண் மனம். காந்தி ரோடு பிள்ளையார் கோவில் தாண்டி 10 அடி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், நானும் என் மனைவி நளினியும். நளினி நளினி என்று யாரோ சமீபத்தில் இருந்து கூப்பிடுவது போல் இருந்தது. திரும்பி பார்த்தோம். அடடே நந்தினி, எங்கு இங்க என்றபடி என் மனைவி நளினி ஆர்வமாய் ஓடிப்போய் அவள் கைகளை தன் கைகளுக்குள் சிறைப்படுத்திக் கொண்டாள். பொது இடம் என்று கூட பார்க்காமல் அவர்கள் அன்பு பரிமாற்றத்தை கண்டு நான் கூட திகைத்து போனேன். நாங்க இந்த ஊருக்கு மாறுதல்ல வந்து 2 மாதம் ஆகுது. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லை நளினி, கொஞ்சம் கூட. நாங்க இங்க 6 வருஷமா இருக்கோம். இங்க வீட்டுக்காரர் மருத்துவமனையில லேப் டெக்னீஷியனா இருக்கார். வாங்க காபி சாப்பிட்டுட்டே பேசுவோம் என்றேன் நான். போகலாமே என்றபடி நந்தினி உடனே எங்க கூட வந்தாள். ஃபேமிலி ரூமில் உட்கார்ந்து கொண்டு 3 காஃபி மட்டும் ஆர்டர் செய்துவிட்டு நந்தினியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். ஆனா நந்தினி, நீ முன்னளவுக்கு இப்ப இல்லை, ரொம்ப இழைச்சி போயிட்டே என்றாள் நளினி. அதுதான் எனக்கும் சேர்த்து நீ வீங்கி போயிருக்கிய. மனசுல நிம்மதி இருந்தா உடம்பு தானா வீங்கும். சந்தோஷ ரேகைகள் மறைந்து அவள் முகத்தில் சோகம் இலையோடுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னாச்சு நந்தினி என்றாள் நளினி. உன்கிட்ட சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. அவருக்கும் ரேணுங்காங்கிற பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே தொடர்பு இருந்திருக்கு. அவரோட சுட்கேஸ்ல ஒரு லெட்டர் கிடைச்சிது. அவ போட்டது கேட்டேன். ஆமான்னா. நாளாக நாளாக எதுக்கு எடுத்தாலும் என் மேலே எரிஞ்சு விழ ஆரம்பிச்சாரு. நானும் பொண்ணு தானே, எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்க முடியும். நான் எதிர்த்து பேசினா எதிர்த்தா பேசுறேன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஏதோ வம்பும் சண்டையுமா நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்றபடி நளினியை ஏக்கமாக பார்த்தாள் நந்தினி. காஃபி ஆறிட போகுது என்று நினைவூட்டி விட்டு காஃபியை உறிஞ்சியபடி நந்தினியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன். என் அறிவுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. அட, இதுக்காக வருத்தப்படுற? எங்க தான் இல்லை இந்த சண்டை. நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கேன்? இங்க வீட்டுக்காரர் கூட குமுதாங்கிற பொண்ணு கூட பழகிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டேன். தனிந்த குரலில் அவள் பேசத் தொடங்க நான் அதிரத் தொடங்கினேன். எதுக்காக நளினி இப்படி ஒரு அக்மார்க் பொய்யை சொல்கிறாள்? என்னை பற்றி நந்தினி என்ன நினைப்பாள்? எல்லா ஆண்களையுமே ஒரே தண்ணீரில் ஊறின எருமைகள் என்றுதானே நினைப்பாள்? என் மனம் தவியாய் தவித்தது. இருமினேன், செருமினேன். நளினி புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. என்னை பொருட்படுத்தாமல் அளந்து கொண்டே போனாள். எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை சச்சரவு. ஒரு சேஞ்சுக்கு தான் இன்னைக்கு ஷாப்பிங் வந்தோம்னு சொல்லி உச்சக்கட்டத்தில் என்னை உரைய வைத்தாள் நளினி. அட பாவி, தினமும் சாயந்தரம் வீடு, எம்ஜி ரோடு, பாகலூர் ரோடு, பெங்களூர் ரோடு என்று அடி அளந்து கொண்டிருக்கிறோம். போதாதற்கு சந்திரசுடேஸ்வரர் ஆலயம், வாரத்தில் ஒரு தடவை ஒசூரில் இருந்து பெங்களூர். ஆஃபீஸில் உள்ளவங்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டியா இல்லை காதலர்களான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு பொய்யை சொல்றாளே, என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. நளினி, கொடை வேற கொண்டு வரல, மழை வரும் போல இருக்கு என்று நான் சொன்னபோதுதான் நளினி நிறுத்தினாள். அப்பாடா என்றிருந்தது எனக்கு. மிச்சம் மீதி என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா நந்தினி, ராகவேந்திர தியேட்டருக்கு பக்கத்துல தான் வீடு என்று என்னவள் முகவரி சொல்ல எனக்கு பகீர் என்றது. என்னை பற்றி சொல்ல வேறு என்ன இருக்கு? சரி நளினி, நீ கூட எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போ. ராயக்கோட்டை ரோட்ல கேவிஎஸ் காலனியில் 3வது வீடு என்ன என்றாள் அன்பொழுக நந்தினி. சரி, அவசியம் வருகிறேன் என்றாள் நளினி. வர்றேங்க என்று நந்தினி என்னை பார்த்து சொன்னபோது நான் அவமானத்தால் குறுகி போனேன். அறிமுகமான போது நந்தினி என்னை பார்த்த பார்வைக்கும் இப்போதைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக தோன்றியது எனக்கு. ஒரு முழு உத்தமன் நளினியால் கூனி குறுகி நிற்க வேண்டி வந்துவிட்டதே என்று வருத்தமாக இருந்தது. காரணம் இல்லாமல் நளினி சொல்லியிருக்க மாட்டாளே. நந்தினி மறைந்தவுடன் அங்கேயே கேட்டேன். ஏண்டி என் மீது இப்படி புழுதி வாரி தூற்றின? என்னோட இமேஜ் பாதிக்காதா? கோபமும் கலந்திருந்தது. அந்த கோபம் அந்த நேரத்தில் எனக்கு நியாயமானதாக கூட தோன்றியது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மாமா, அவளை பத்தி எனக்குத்தான் தெரியும். அவ கண்ணு அப்படி, கல்லடி போட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ நல்ல ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் அவ கண்ணு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். கூட்டில் இருக்கிற குஞ்சும் கூட 4 திசையில பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பார்வை. ஹோட்டல்ல அவ உங்களை பார்த்த முறையே சரியில்லை. அதனாலதான் அப்படி சொல்லி வச்சேன். எனக்கு அடுத்தவங்க கிட்ட
உங்கள் இமேஜ் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நளினியின் பாசம் என்னை நெகிழச் செய்தது. அப்படின்னா வீட்டுக்கு நீ வர்றதா சொன்னது, அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டதெல்லாம் எல்லாமே ஜூட் மாமா என்றபடி சிரித்தாள். நானும் கூடத்தான். நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்ததால் மறக்காம ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தினமும் போடக்கூடிய சிறுகதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நன்றி, வணக்கம்.